இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் த மன திருப்தி வந்து நேற்று வந்தது. அப்படி என்னடா படத்தை பார்த்தேன் அப்படின்றீங்களா? என்னன்னா இந்த தோனி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நேற்று நைட்டு தான் அதை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக்ஸ் நம்மளுக்கு கட்சிது. போய் தேட்டரில் உட்காந்து நம்ம இந்த 120 ரூபா குத்துது கொண்டு தான் பேசுவோம். மற்றபடி நியாய தரசில் வைக்கிறது, இந்த பக்கம் கீழே போச்சா அந்த பக்கம் மேலே வந்துதா, அதுக்கப்புறம் ஸ்டார் கொடுக்குறது, மிளகா கொடுக்குறது, இந்த ஐட்டம் எதுவுமே இருக்காது. கேமராவை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோலாம் தெரியாது. ஸோ படம் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றதுல பார்க்கும்போது தவமருந்து தெய்வ திருமகள் படத்துக்கு அப்புறம் நான் கதறி அழுத ஒன் ஆஃப் த படமாக இதாயிடுச்சு. செம்ம ஃபீலிங்ஸ் ஆஃப் த எமோஷன்ஸ். நிறைய இடத்துல வந்து என் பக்கத்தில் இருக்கிற ஆண்டி ஐயோ எதுக்கு ஆண்டியோட போன நீ அப்படின்றீங்களா? அவங்க வந்து அவங்க குடும்பத்தோட இருந்தாங்க, பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்க கதறி அழுவாங்க, செம்ம அழுக. அந்த அளவுக்கு எமோஷனல் அத்தியாச்சார் சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்குது. ஸோ கதை என்ன அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு டிவியில் எந்த சேனலில் போட்டாலும் இப்போ ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட நடிகர்கள் தான் பேசியிருப்பாங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட நிறைய நடிகர் டிவியில் வந்து பேசுறாங்க. அந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ல கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் முறுக்குன்னு மூக்க பிடிக்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இந்த படம் கேட்குது. நண்பன் படத்துல காலேஜை வச்சு நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கே நீ யாரும் பதில் சொல்ல. பிரின்சிபலே பார்த்து படம் நல்லா இருக்குன்றாரு, ஆனா அது கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொல்ல. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன்ல முக்கியமா கேட்கப்பட வேண்டிய சம கேள்விகள்லாம் பிரகாஷ் ராஜ் இந்த படம் மூலியமா வச்சிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் அப்பாக்கு பயங்கர கஷ்டப்பட்டு வளர்க்குற அவர் பாசமிகு 2 பசங்க. அதுல ஒரு பொண்ணு நல்ல பிரில்லியன்ட், பையன் வந்து கிரிக்கெட் தான் தெரியும், படிப்புலாம் வராதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெய்லர்ல போட்டாங்களா அது மாதிரி பையன். ஸோ இந்த பையனை ஒரு படிக்க வைக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தவில் பொடி தபாட் பொடி ஆனதுக்கு அப்புறம் அப்பதான் அவருக்கு புரியுது வாட் நான்சென்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் த ஹோல் வேர்ல்ட் இஸ் கண்டினியூயிங் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் நிறைய இடத்துல அழ வச்சு நம்மளை சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இசை ஞானியோட இசை அதெல்லாம் பத்தி இதுல நீ பேசுற, உனக்கு பேசுறது ஏதாவது தகுதி இருக்குதான்? கரெக்ட் கிடையாது. அந்த இசை வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிருது அப்படின்னு சொல்ல வந்தேன். செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் ஓவரால் இந்த படத்துல சில சினிமா தனங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்க டைரக்டா யார் வேணாலும் சிஎம் கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து அப்படியே நவுத்தி வச்சுட்டு பிரகாஷ் ராஜுக்கு 2 கையும் அப்படியே இருக்கரம் கூப்பி வந்து கங்க்ராச்சுலேஷன் ஆஃப் த காமாட்சி புருஷன் சொல்லலாம். என்ன அப்படின்னா இவருக்கு முன்னாடி சினிமால வந்து இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்பதான் இவர் வந்து ஒரு 15-20 வருஷம் ஆகுது. 2 in the mind 4 in the hand வச்சா கூட அவ்வளவுதான் வரும். அவ்வளோ வருஷத்துக்குள்ளேயே அவர் தயாரிக்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப மீனிங்ஃபுல்லான படங்கள். அதே மாதிரி முதல் வாட்டியே அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படம். என்னன்னா இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை எந்த அளவுக்கு அந்த ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்காம எப்படி வந்து மார்க்கை உருவாக்கினாங்க அப்படின்ற பல விஷயங்கள்லாம் கேட்டுருக்காங்க. பட் இதை படமா பார்க்காம அட்லீஸ்ட் 4 ஸ்கூலாவது சிலபஸை மாத்திரம்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் நடக்காது. நம்ம ஊர்ல பார்த்துட்டு கை தட்டு பிரகாஷ் ராஜ் இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்னு சொல்லிட்டு வந்துருவோன்றீங்களா? கரெக்ட் தான். இந்த படத்துல பிரகாஷ் ராஜை தவிர்த்து வேற யாராலையும் இந்த கேரக்டர் பண்ணிருக்க முடியுமா? செம்ம டவுட். அந்த அளவுக்கு அவர் ஒரு சீன்ல அழுவார். ஒரு டிவி ஷோல போயிட்டு அப்போ பக்கத்துல இருக்கிற ஆண்டியோ அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. எதுக்கு நீ ஆண்டியை பார்த்துக்கிறீங்களா? இல்லை அழுதாங்களே மனசை தேத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கிளே வந்து தேத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க. அதான் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு இவருக்கு அவார்டு கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததுக்காக கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்கணும். என்ன அப்படின்னா வந்து நிறைய இந்த படத்துல அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் கொண்டு போய் காட்டுவாங்க, பாருங்க இது சமூக கருத்துள்ள படம்னு. அது மாதிரி இந்த படத்தை தமிழ்நாட்டில் முடிஞ்சா வந்து இந்தியாவில் வேணாம், இந்தியில ஏற்கனவே வந்துருச்சா, அதனால அவங்க பார்த்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் 2 தானே ஏதோ ஒன்று, அவங்க பிரின்சிபல் எல்லாரையும் உட்கார வச்சு தயவுசெய்து இந்த படத்தை பாருங்க. ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு வந்து சுருக் அப்படின்னுச்சா அப்படின்னா வந்து இல்லைன்றவாங்கன்றீங்களா? கரெக்ட் தான். ஆனால் பார்க்க வச்சா நல்லா இருக்கும். நீ கேட் நிகழ்து, நான் கேட் நிகழ்து 92.7 BFMல தோனி என்ன அப்படின்னா 120 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 250 ரூபாய்க்கு ஃபீல் பண்ணிட்டு வர அளவுக்கு ஒரு நல்ல படம். தோனி இஸ் ஆசமேட்டிக் ஆஃப் த அருமலை.